கூந்தலில் மீன் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல்ல. ஸோ உங்கள் கூந்தல் எனக்கு நினைவு தெரிஞ்சனால எனக்கு லாங் ஹேர் தான். கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்பேன். ஏன்னா எல்லாருக்கும் வந்து பாப் கட்டெல்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் லாங் ஹேர், அதை மடித்து பிளாட் போட்டு. ஹேருக்கு நீங்கள் எடுக்கிற ஃபுட்ஸ்? அங்கே எடுக்கிற ஃபுட்டு மேக்ஸிமம் நான் ஷூட்டிங்கே போனால் ஷூட்டிங் ஃபுட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். டெய்லியுமே மஸ்ட் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எடுக்கிறது, ஒரு கீரை வகையில் ஆகட்டும். பாஸ்ட்டில் நான் யூஸ் பண்ணதுன்னா அரப்புன்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. அந்த அரப்பெல்லாம் எல்லோரும் கேட்டால் அப்படி ஒரு ஒன்று இருக்கான்னு நீங்கள் தான் கேட்பீங்க. அரப்புங்கிற ஒரு லீஃப், அது அந்த க்ரீன் லீஃப். அதை நீங்கள் வந்து இப்படி தேய்ச்சாலே அரப்புன்றது நானும் எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டு பார்க்குறேன். எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும். கண்டிப்பாக பாட்டிக்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஷாம்பூஸ் பொறுத்த மட்டும் கொஞ்சம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஹை எண்டு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். கொஞ்சம் நார்மல் பிராண்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப கெமிக்கல்ஸ் இல்லாமல் இருக்கணும்னா லாரியல் அண்ட் ட்ரெஷமி இந்த மாதிரி ஷாம்பூஸ் கொஞ்சம் மைல்டாகவும் இருக்குது. ஹேருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் நைட்டே ஊற வச்சுட்டு அதில் நீங்கள் சொன்ன செம்பருத்தி, அப்புறம் நெல்லிக்காய், சின்ன வெங்காயம் ப்ளஸ் கொஞ்சம் பெப்பர் போடுவாங்க. ஹேர் காய வைக்கும்போது மேக்ஸிமம் இந்த ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க. நேச்சுரலாக காய வச்சாலே உங்களுக்கு அதுவும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக வச்சுருக்கும் ஹேரை. ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் வணக்கம். ஹியர்ஸ் இஸ் விஜய் தர்ஷன். என்னடா எப்போவுமே ஒரு குரூப்பான ஒரு இடத்துல இருப்ப, இன்றைக்கி என்ன ஒரு வீட்டில் அமைதியாக நின்றுட்டு இருக்க என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம இப்போ ஒரு முக்கியமான ஒரு செலிப்ரிட்டியை இன்டர்வியூ பண்ண போகிறோம். நம்ம எல்லாருக்குமே வந்து பரிச்சயமான ஒரு செலிப்ரிட்டி தான். இவங்களை பற்றி எப்படி ஆரம்பிக்கலாம்ல? இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சீரியல்ஸில் பண்ணியிருக்காங்க. திருமகள் அப்படின்ற சீரியலில் சுலோச்சனா அப்படின்ற ஒரு கேரக்டர், நல்ல வெர்சடைல் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாரிஸ் ஜெயராஜ் அந்த படத்தில் நம்ம நண்பர் சந்தானம் நடித்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் விசேஷம், அப்புறம் நம்ம நண்பர் அஜித் அவரோட படம் வலிமையில் கூட ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது அண்ணன் தளபதி, அவர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுவும் மாஸ்டர் படத்தில் டென்டிஸ்ட் ரோல் மதி, அந்த சீனுக்கு தேட்டரில் வேறு லெவல் ரெஸ்பான்ஸுங்க. வெல்கம் சங்கீதா ஃபார் அவர் ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல். ஹாய் தர்ஷன், நீங்கள் வெல்கம் கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் உங்கள் ஹேர் கேர் அண்ட் ஸ்டைலோட யூடியூப் சேனலை நான் மீட் பண்ணதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களை பற்றி நான் நிறைய விஷயம் வந்து சரி நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம், நம்ம வந்து தெரியாமல் வந்தால் வேலை ஆகாதுல்ல. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட, சரிங்களா? நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு இது வந்து ஒரு பேஷன் அப்படின்றத தாண்டி இந்த இடத்துக்கு நம்ம போக முடியுமா அப்படின்ற ஒரு தேடலில் இருந்திருக்கீங்க. ஆனால் கரெக்டான ஒரு வழி கிடைக்கல. சரி அது நம்ம எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது உங்கள் ஃப்ரெண்டை வந்து நீங்கள் ஆடிஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. ஸோ கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருக்க ஒரு பர்சன் சரி நீங்கள் ஏன் நடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டதுனால ஆப்பர்ச்சுனிட்டி எப்பாச்சும் ஒரு வாட்டி தான் வரும். அப்படி வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதை கரெக்டான இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக இப்போது இங்கே இருக்கீங்க. தளபதி, சந்தானம், இன்னும் நிறைய பேருக்கு அப்கமிங்கில் நிறைய மூவிஸ் இருக்குது. டிக்யூ, ஹே சினாமிகா மூவியில் பண்ணியிருக்கீங்க. ஸோ வெள்ளித்திரையிலையும் சின்ன திரையிலையும் மாறி 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 வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸில் பாஸ்ட் ப்ரெசண்ட் இதுக்கு நடுவில் ஒரு புதுசாக நீங்கள் ஒரு அனுபவம் பட்டிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு வரும்போது ஆனால் அந்த ட்ரான்சிஷன் பீரியட் சொல்கிறீங்க. எப்போவுமே எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த ஃபீல்ட்லேருந்து நம்ம இந்த ஆக்சுவல் நார்மல் லைஃப்பில் ஒரு ஃபேமிலி உமனாக இருந்துட்டு நம்ம டக்குன்ட்டு ஒரு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது எந்த வீட்லையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே ஸ்ட்ரகிள் தான் எனக்கும் இருந்தது. அதே எதிரி என்ன சொல்ல அக்செப்ட் பண்ணாமல் ரிலேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் நடந்தது. பட் அதையும் தாண்டி இந்த இடத்த இங்கே பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டோன்னா நம்ம அதுக்கான கிடையாது. அந்த ரெகனைசேஷன் ஆகட்டும் மற்றதாகட்டும் அதெல்லாம் சான்ஸே இல்லை. அதெல்லாம் வேற ஒரு ஃபீல். அந்த ஃபீலுக்காக கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி என்ன மெயின் அந்த மாதிரி பீரியட் நம்ம க்ராஸ் பண்ணுறதுக்கு நம்ம நல்ல ஒரு சப்போர்ட்டிவான பர்சன் சம்திங் பின்னாடி வந்து நம்மளை வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு மெயின் இருந்தது எங்கள் அப்பா அம்மா தான் இருந்தாங்க. ஸோ நான் எந்த விஷயம் பண்ணாலும் அவங்க வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. தெரியாத விஷயம் அதுக்கப்புறம் பரவாயில்ல ட்ரை பண்ணு, போனால் போட்டும், வந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணாங்க. அது கொஞ்சம் நல்லா ஒரு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது மெயின். சூப்பர். கண்டிப்பாக
நீங்கள் சொல்லுவீங்க மை வேர்ல்டு அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட சப்போர்ட்டிவ் இல்லாமல் கண்டிப்பாக வந்திருக்கவே முடியாது. இது எங்கே போனாலுமே பேசும். அப்புறம் நம்ம இப்போ அடுத்து நம்ம வைரமுத்து எழுதுற மாதிரி கூந்தலில் மீன் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல்ல. ஸோ உங்கள் கூந்தல் வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் எப்படி நல்லா கேர் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க? சின்ன வயசில் நீங்கள் அம்மா கிட்டே இந்த மாதிரி அடி வாங்கினது உண்டா? என் முடியை இப்படி பண்ணி வச்சிருக்கியே அப்படின்ற மாதிரி? இல்லை, எனக்கு நினைவு தெரிஞ்சனால வந்து எனக்கு லாங் ஹேர் தான். அதனால் அம்மாட்ட அடி வாங்கினதுன்னா எதுக்குன்னா கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்பேன். ஏன்னா எல்லாருக்கும் வந்து பாப் கட்டெல்லாம் வச்சுருக்காங்க, எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் லாங் ஹேர், அதை மடித்து பிளாட் போட்டு அது இன்னுமே லென்த்தாக இருக்கும். எனக்கு அந்த ஸ்கூல் டைமிங்கில் அது ஒரு 3 ஃபோல்டிங்காக பண்ணி அந்த ரிப்பனெல்லாம் வச்சு டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அந்த மாதிரி மாடர்னாக மற்றவங்க மாதிரி ஒரு பாப் கட்டில் போக முடியாதுன்னு சொல்லி அதை கேட்டுட்டு வாங்கியிருக்கேன். பட் நான் இப்போ ரியலைஸ் பண்ணுறேன், நம்ம ஷார்ட் ஹேர் எப்போ வேணால் நினச்சா வச்சுக்க முடியும், பட் லாங் ஹேர் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். மெயின் எனக்கு லாங் ஹேர் வந்து எங்கள் அம்மாவுக்கு லாங் ஹேர். ஸோ அந்த ஜீன் நிறைய ஒர்க் ஆகிருக்கு. ஜீனை தாண்டி கொஞ்சம் நம்மளும் சில ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுறது, அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுனால மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர். இப்போ ஹேருக்கு நீங்கள் எடுக்கிற ஃபுட்ஸ் லைக் ஹைஜீனாக தான் நம்ம எடுத்தாகணும். அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுக்கிறது உண்டா? கண்டிப்பாக. நாங்கள் எடுக்கிற ஃபுட்டு மேக்ஸிமம் நான் ஷூட்டிங்கே போனால் ஷூட்டிங் ஃபுட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா எல்லா டைம் ஏன்னா அவங்க ஒரு 100 பேர்த்துக்கு சமைக்கிறாங்க, ரொம்ப ஹெல்த்தியாக பர்டிகுலராக பார்த்து பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே கொஞ்சம் குட் கான்ஷியஸாக இருப்பேன் நான். டெய்லியுமே மஸ்ட் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எடுக்கிறது, ஒரு கீரை வகையில் ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து பண்ணி நாங்களாம் சாப்பிடணும். பட் உண்மையை சொல்லணும்னா எனக்கு பண்ணுற டைமில் எங்கள் அம்மா பண்ணி கொடுக்குறாங்க, அதுதான் ஃபேக்ட். இப்போ நான் சொல்லிட்டு எப்படிங்க நீங்கள் ஷூட்டிங்கும் போகிறீங்க சமைக்கிறீங்க கேட்டக்கூடாதுல்ல. ஸோ வந்து மோஸ்ட்லி அம்மா இல்லைன்னா சம்திங் ஜூஸ் நான் ப்ரிஃபர் பண்ணிக்குவேன். அவங்க இருந்தாங்கன்னா ஏதோ ஒன்று எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. மெயின் ஹேருக்கு வந்து என்னை பொறுத்த மட்டும் இன்டேக் நம்ம எடுக்கிறது தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர நம்ம ஆர்டிஃபிஷியலாக மேலே பண்ணுறது அவுட்டில் பண்ணுறது அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது. சூப்பர். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஆர்டிஸ்ட் லைஃப்ன்றது கண்டினியூஸாக 12 hours ட்ராவல் பண்ணலாம், சில சமயம் 20 hours அப்படி போய்கிட்டே தான் இருக்கும். திடீர்னு நம்ம டைம் கிடைக்கும்போது காரில் தூங்குறதா இருக்கட்டும், இல்லை கேரவனில் தூங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ரொட்டீனில் ஹேருக்குன்னு நீங்கள் வாட்டர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த வாட்டர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஐயோ நம்ம முடி இப்படி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, இது எப்படி கரெக்ட் பண்ணுறது? கண்டிப்பாக இந்த வாட்டர் ஒர்க் ஆகிறதுங்கிற அது ஒரு உண்மை, அது ஒரு மேஜர் பார்ட்டாக உங்களுக்கு ப்ளே ஆகுது. ஏன்னா நாங்களாம் டெய்லி மேபி வந்து ஹேர் வாஷ் பண்ண முடியல, ஒரு நாள் 2 நாள் ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும். சால்ட் வாட்டராக இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும். பட் நம்ம சென்னை சிட்டியில் எனக்கு இந்த தண்ணி தான் வேணும் அந்த தண்ணி தான் வேணும் நம்ம கேட்க முடியாது. பட் ஈவன் தோ நம்ம இந்த டெய்லி ரொட்டீனில் ஆயில் வைக்கிறதாகட்டும், ஒரு மசாஜ் நம்ம ஹேருக்கு நம்ம கொடுக்கறது. ஏன்னா ஹேர் வந்து என்ன சொல்கிறது, அது நம்ம உடம்புல நம்ம ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அதுவுமே ஹெல்த்தியாக இருக்கும். அது எந்தளவுக்கு நம்ம அழகாக சாஃப்டாக கொண்டு போகிறோமோ அந்த மாதிரி அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி ஆகணும். எல்லா இடத்துலையும் நம்ம வாட்டர் எதிர்பார்க்க முடியாது. சில இடத்துல நல்ல தண்ணியெல்லாம் இருந்தால் யூஸ் பண்ணால் பெட்டர், இல்லைங்கிறப்போ அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி சில ஷாம்பூஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சூப்பர். இப்போ இங்கே ஷாம்பூன்னு சொன்னதுனால ஷாம்பூ வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து இன்னும் கிளினிக் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் சின்ன வயசில் ஒரு ஷாம்பூஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போது ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பென்ஸாக நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஒரு கட்டாயமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாஸ்ட்லேயும் இப்போவும் இதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நம்ம ஹேருக்காக எவ்வளோ கொடுக்குறீங்க? பாஸ்ட்டில் நான் யூஸ் பண்ணதுன்னா அரப்புன்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. அந்த அரப்பெல்லாம் எல்லோரும் கேட்டால் அப்படி ஒரு ஒன்று இருக்கான்னு நீங்கள் தான் கேட்பீங்க. ஆக்சுவலி நம்ம ஷாம்பூலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த விஷயம் அந்த அரப்புங்கிற ஒரு லீஃப், அது அந்த க்ரீன் லீஃப். அதை நீங்கள் வந்து இப்படி தேய்ச்சாலே அது நல்லா அந்த சோப் மாதிரி அவ்வளோ ஃபோம் வரும். அதுதான் நேச்சுரலாக நான் யூஸ் பண்ணேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அம்மா எனக்கு வந்து ஷாம்புங்கிற விஷயம் யூஸ் பண்ணதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் அரப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்களாம் கொஞ்சம் பெருசாக எங்கள் ஃபீல்டுக்கு வந்தோடனே நாங்களாக வாலண்டரியாக சில ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறது தான். ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா ஷாம்பூஸ் பொறுத்த மட்டும் ரொம்ப கெமிக்கல் இல்லாமல், இப்போ இந்த ஹேர் கலரிங் எல்லாம் பண்ணால் கொஞ்சம் மைல்டு கெமிக்கல்ஸ் இருக்க மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டர். ஏன்னா இப்போது அரப்பெல்லாம் சில இடத்துல விற்குது, பட் அதை நான் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னா யாரும் அதை பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் அது ஒர்க் அதிகம் நினச்சிக்குவாங்க. பட் யூஸ் பண்ணிங்கன்னா அதை விட ஹெல்த்தி எதுவுமே கிடையாது. நீங்கள் சொல்லி தான் இப்போ தான் அதை எனக்கு கேள்விப்படுறேன். நம்ம கேள்விப்படுறதெல்லாம் சீயக்காய் இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அரப்புன்றது நானும் எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டு பார்க்குறேன், எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும். கண்டிப்பாக பாட்டிக்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள்
ஃபுட்டுக்கு நம்ம கரெக்டாக இன்டேக் எடுக்கிறோம், வாட்டருக்கு எங்கே போனாலுமே அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், கெமிக்கல் தாண்டி நம்ம சொல்கிறோம். அது இல்லாமல் இப்போது மந்த்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் நம்ம ஸ்பாக்குன்னு போவோம். ஸோ ஸ்பாக் போகும்போது நம்ம ஸ்மூத்னிங், ஸோ இது வந்து ஆக்சுவலாக இது டெட் பார்ட்ஸாக இருந்தாலுமே நம்ம இதுக்கு நம்ம செலவு பண்ணனால தான் நம்மளோட ஃபேஸும் நம்ம க்ளோவாக தெரியும், நம்மளும் வந்து அவுட்ஃபிட் நம்ம பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்மூத்னிங் இதெல்லாம் பண்ணும்போது டேமேஜஸ் ஏதாவது இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? முடிய நேச்சுரலாக விடுறதா பெஸ்ட். நமக்கு அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹேர் லாஸ் கொடுக்க தான் செய்யும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நானே ஹேர் கலரிங் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்மளோட ப்ரொஃபஷனல் சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது, மஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது ரொம்ப அடிக்கடி பண்ணாமல் அது ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டர். அதை தாண்டி நம்ம அடிக்கடி பண்ணால் கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்கும். நம்ம அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. எவ்வளோ நீங்கள் எக்ஸ்பென்சிவாக ரொம்ப ப்ராப்பரான ஸ்பால் போனாலும் அப்படி தான் இருக்கும். என்னை பொறுத்த மட்டும் ஹேர் ஸ்பாங்கிறது எல்லா டைம் எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் மார்னிங் போனால் வந்து செட்டில் ஆகிறது நைட் 11 அந்த மாதிரி ஆயிரும். ஸோ தனியாக ஸ்பாக் போகிறதுக்கு டைமே இருக்காது. பட் நான் ரெகுலராக வந்து நான் ஒரு ஆயில் வைக்கும் போதே நான் ஒரு மசாஜ் மாதிரி தான் வைப்பேன். நான் அதுக்குன்னு ஒரு 10 to 15 minutes நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் தலைக்காக. அதை டக்குன்னு ஏதோ தலையில் ஒரு ஆயில் போட்டோம் அப்படியே வாஷ் பண்ணோம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அதுக்காக சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்டெப்ஸ் அம்மா ஃபாலோ பண்ணுவாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஹேர் பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கிறதுனால ஷாம்பூஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதா கண்டிப்பாக அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸாவது நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன மாதிரி பிராண்டில் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க? நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹேர் கலரிங்லாம் பண்ணியிருக்கனால லாரியலில் ஹேர் கலரிங்க்குன்னு தனியாக ஒரு ஷாம்பு வருது, அதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஷாம்பூஸ் பொறுத்த மட்டும் கொஞ்சம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஹை எண்டு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். கொஞ்சம் நார்மல் பிராண்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப கெமிக்கல்ஸ் இல்லாமல் இருக்கணும்னா லாரியல் அண்ட் ட்ரெஷமி இந்த மாதிரி ஷாம்பூஸ் கொஞ்சம் மைல்டாகவும் இருக்குது. ஒரு நாள் டு ஒரு நாள் வாஷ் பண்ணுறதுக்கு ஓகே. பட் ஷாம்பூ அந்த காஸ்ட்லியான ஷாம்பூனாலும் தயவு செஞ்சு டெய்லி யூஸ் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாள் தள்ளி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேரக்டாக கெமிக்கல் தலைக்கிறேங்க. ஸோ இப்போது அந்த ஷாம்பூவில் கண்டிஷ்னரும் மிக்ஸ் ஆகி வருமா இல்லை கண்டிஷன் மிக்ஸ் பண்ணுங்க? ஏன்னா எல்லாருமே வந்து தனியாக கண்டிஷன் சொல்லி போடுறாங்க. அதுவே வந்து உங்களுக்கு தேவையில்லாம் முடியை வந்து ட்ரை ஆக்கி சாஃப்ட் ஆக்கி ஆர்டிஃபிஷியல் நம்ம முடியை வந்து சாஃப்ட் பண்ணுறது தான். ஸோ தனியாக கண்டிஷனர் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பெட்டர் ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்க மாதிரி காம்பினேஷன் இருக்க மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலே ஓகே ஃபைன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போது இந்த நேச்சுரல் ரெமெடிஸ் ஒன்று இருக்குது, இந்த பேக்குக்கு ஹேருக்கு பேக் போடுற மாதிரி பச்சை பயிறு, ஸோ இது மாதிரி அப்புறம் வேறு என்னது செம்பருத்தி இலை ஆயில் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணது உண்டா? இல்லை ரெகுலராக நாங்கள் பண்ணுவோம். பேக் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு ஷூட் இல்லைன்னு தெரிஞ்சால் ஒரு ப்ரிப்ரேஷன் அம்மா பண்ணிடுவாங்க. மெயின் வெந்தயம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி பச்சை பயிர் டேரக்டாக நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் ட்ரை ஆக்கிரும். ஃபேஸுக்கு தான் அது நல்லது, தலைக்கு பண்ணக்கூடாது. ஸோ ஹேருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் நைட்டே ஊற வச்சுட்டு அதில் நீங்கள் சொன்ன செம்பருத்தி, அப்புறம் நெல்லிக்காய், சின்ன வெங்காயம் ப்ளஸ் கொஞ்சம் பெப்பர் போடுவாங்க. மேபி டேண்ட்ரஃப் இருந்தால் அது கிளியராக இருக்காது, அந்த பெப்பர் அது கொஞ்சம் அந்த ஒரு 4 பல்லுன்னு சொல்லுவாங்க அதை போடுறது. கத்தாழை கூட மிக்ஸ் பண்ணலாம், அப்புறம் கருவேத்தலை மிக்ஸ் பண்ணலாம், மருதாணி இருந்தால் மிக்ஸ் பண்ணலாம். இது எல்லாமே என்னென்ன கிடைக்கிதோ இந்த நான் சொன்ன இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா மேபி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் பேக்கப் போடலாம். அப்படி இல்லைன்னா கிடைக்கிற ஐட்டம் ஜஸ்ட் ஒரு வெந்தயம் இருந்தால் கூட அந்த வெந்தயம் வெறும் மிளகு மட்டும் நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் பேக் மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேருக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்கும். நேச்சுரலான கிடைக்கிற ஒரு ஹேர் பேக். அதர் தென் தட் உங்களுக்கு இன்னுமே முடி சாஃப்டாக இருக்கும்னு எல்லாம் கண்டிஷன் யூஸ் பண்ணுறாங்க. கண்டிஷனுக்கு பதில் வெறும் அந்த ஒயிட்டோட யோக் அந்த எல்லோ இல்லாமல் வெறும் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஹேர் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எல்லோரும் கொஞ்சம் ஸ்மெல் வரும்னு நினைப்பீங்க, பட் அப்படி கிடையாது. நீங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு வெயிலில் ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதாயிரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். கேர்ள்ஸ் எல்லாரும் கேட்டுக்கோங்க, வேற லெவலில் டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பெரிய ரிசல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஹேர் காய வைக்கும் போது மேக்ஸிமம் இந்த ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க. நேச்சுரலாக காய வச்சாலே உங்களுக்கு அதுவும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக வச்சுருக்கும் ஹேரை. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே நைட்டில் ரொம்ப லேட் நைட்டாக தூங்குறது, ஸோ அதனால் வந்து ஸ்கின் நம்ம பாடியிலேருந்து நிறைய விஷயம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஒரு 8-20 hours அவங்க ஒர்க் இருக்கும். ஸோ நார்மல் லைஃப்பில் இருக்கவங்க வந்து ஃபோன்னால தான் அவங்க இது லேட் நைட்டு ஸ்லீப்பர். ஸோ அதுக்கு அவாய்ட் பண்ணுற மாதிரி உங்களால், ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருந்தேன். ஸோ நீங்கள் என்ன விமனுக்காக நிறைய விஷயம் பேசியிருப்பீங்க. ஸோ அதனால் உங்கள்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்குறேன், அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி தான் கொடுக்கலாங்க. இந்த ப்ரொஃபஷனில் நானும் இருக்கேன். ஸோ வந்து நான் வந்து ஃபேக்டாக இல்லைங்க 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்காதெல்லாம் முடியாதுலாம் சொல்ல முடியாது. நம்ம ஃபீல்டு அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபீல்டு ஓரியன்டாக இருக்கவங்களுக்கு
நம்ம கிடைக்கிற டைமிங் மேபி 5 to 6 ஹவர்ஸாக இருக்கும் தூங்குறதுக்கு. நார்மலாக தூங்கலன்னா என்ன ஆகும்னா ஹேர் மட்டும் டேமேஜ் ஆகாது, டோட்டல் பாடியும் டேமேஜ் ஆகும், உடம்புல ஹீட் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த வெந்தய பேக்கு மெயின் அது போடுற வந்து குளிர்ச்சிக்காக தான் மெயின். ஸோ நீங்கள் அது வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்கள் 1 வீக் ஒரு 6 days மூவ் பண்ணாலும் அந்த ஒரு நாள் வந்து நீங்கள் அந்த வெந்தயம் பேக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உடம்பு நம்ம நல்லா ஹெல்த்தியாக நல்லா உடம்பே ஃபீல் நல்லா கூலாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து நேச்சுரலாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி இந்த ப்ரொஃபஷன் இல்லை என்னால் தூங்க முடியும் பட் இருந்தாலும் மொபைல் நோண்டிட்டு வாண்டடாக தூங்காமல் இருக்கேன்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு தூங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் உடம்புல வந்து நிறைய ஒர்க் எப்போவுமே நம்ம தூங்கும்போது தான் நடக்கும். அதனால தான் சில விஷயங்கள் கடவுள் வந்து உடம்பு இந்த டைமுக்கு ரெஸ்ட் எடுக்கும்போது தான் சில ஆர்கன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அன்டைமில் முடிக்கிறது, ஃபோன் பேசுகிறது வந்து ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு பேசணும் அப்படி எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் தூங்கினா தான் சில ஆர்கன்ஸ் உடம்புல ஒர்க் ஆகி உங்கள் உடம்புக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ டைம் கிடைக்கிறவங்க தயவு செஞ்சு தூங்க, முடியாதவங்க அட்லீஸ்ட் கிடைக்கிற டைம் நல்லா பீஸ்ஃபுல்லாக ஒரு டீப் ஸ்லீப்பாக நீங்கள் ஒரு 3 to 4 hours போனால் கூட ஓகே. பட் இந்த மாதிரி ஹேருக்கான ரெமெடி, டோட்டல் பாடியை கூலாக்குறதுக்கான ரெமெடி சில விஷயங்கள் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒரு ஆயில் பார்த்தோன்னா நம்ம அந்த காலத்தில் அவ்வளோ மஸ்ட்டாக எடுத்தோம். இப்போ சனிக்கிழமை ஆயிலானே எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இல்லாமல் ஆயில் கண்டிப்பாக வைங்க. வீக்லி 2 or 3 வச்சு கொஞ்சம் இந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆகாமல் உடம்பை பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் பாடி கூலிங்காக அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸோ என்ன இன்டேக் எடுக்கிறீங்க? நேச்சுரலாக பார்த்து நம்ம உடம்பே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான திங். நம்ம உடம்புல என்ன சிம்டம்ஸ் தேவை, எது நமக்கு வந்து பற்றாக்குறையாக இருக்கும் அது வந்து அழகாக உடம்பு வந்து எடுத்துக்காட்டும். நம்ம சில டைமில் அதை நோட் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா கண் அந்த எரிச்சல் இருக்கும், ரொம்ப வந்து நமக்கு கூலிங்காக இருந்தால் நம்ம கோல்டு ஃபார்ம் ஆகிறது. இதெல்லாமே நம்ம உடம்புல வர ரியாக்ஷனும் ப்ளஸ் நமக்கு இது என் உடம்பு தேவைன்னு சொல்லி கேட்குது. அதை புரிஞ்சு நம்ம சில வேணுங்கிற திங்ஸ் நம்ம இன்டேக் எடுத்தாலே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நார்மலாக ஹீட் ஆகிறதுக்கு நான் மெயின் யூஸ் பண்ணுறதுனா நான் குக்கும்பர், அதே மாதிரி மோர் வந்து அதிகமாக சாப்பிட்றது. சில பேருக்கு வந்து மோர் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. யூ டோன்ட் பிலீவ், நான் பச்சை வெங்காயம் டெய்லியுமே ஒரு 4 பச்சையாக சாப்பிடுவோம். இதெல்லாம் எங்கள் அம்மா வந்து ஆரம்பத்துலேருந்து பண்ணி கொடுத்த ஹேபிட் தான் அது. எங்கள் வீட்டில் குட்டி பசங்க முதல் கொண்டு லஞ்ச் அப்போ அந்த சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் அந்த ராவாக சாப்பிடும்போது அவ்வளோ குளிர்ச்சி ப்ளஸ் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப அதிகப்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் தான், நம்ம வீட்டிலே இருக்கும், நம்ம அதை கண்டுக்காமல் போவோம், அவ்வளோதான். நீங்கள் அதை சாப்பிட்டாலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். குக்கும்பர், அப்புறம் போமோகிரானட் நீங்கள் சாப்பிட்லாம், வாட்டர்மெலான் ஜூஸஸ். ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா நிறைய லிக்விட் ஐட்டம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பாடி அது கரெக்டாக அது பேலன்ஸ் பண்ணிக்கும். நீங்கள் ஒன்றுமே கஷ்டப்பட வேண்டாம் அதுக்காக. ஸோ ஒரு சின்ன கேம் நம்ம போயிடலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹேர் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், மக்களுக்கு நிறைய விஷயம் கிடச்சிருக்கு. திஸ் ஆர் தட், நான் ஒரு 2 விஷயம் கேட்பேன், அதில் உங்களுக்கு டக்குன்னு ஸ்பார்க் என்ன ஆகுதோ அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லணும். ஓகே, ஓகேவா? ஓகே. டாக் ஆர் கேட்? டாக். ஒயிட் ஆர் பிளாக்? பிளாக். பிளாக் ஆர் பர்பிள்? பிளாக். சூப்பர். பிரியாணியா நூடுல்ஸா? பிரியாணி. காரா பைக்கா? கார். டே ஆர் நைட்? நைட். வாரிசா துணிவா? கடவுளே 2 வேணும். ஏய் இது போங்கு. அது 2 வேணும். ரஜினியா கமலா? கண்டிப்பாக 2 வேணும். உலகநாயகன் வேணும், தலைவரும் வேணும். சரி, ஓகே. ஸோ பொங்கலுக்கு துணிவா வாரிசா, எந்த படத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னு கேட்க வந்தேன். எந்த படத்துக்கா? உண்மையை சொல்லட்டுமா, 2 டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எது ரிலீஸ் ஆகும் அந்த படத்தை பார்த்துட்டு அடுத்து அந்த படத்தை பார்க்குற மாதிரி அட் அ டைம் 2 பார்க்குறேன், விதவுட் கேப், அப்படி தான் எடுத்திருக்கேன். ரைட்டு, ஓகே, சூப்பர். ஸோ நம்ம இப்போது உங்கள் ஹேருக்கு ஆயில் என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹேருக்கு நான் ஆயில் யூஸ் பண்ணுற பொறுத்திங்கன்னா நான் வீட்லேயே காய்ச்சின ஒரு நேச்சுரல் ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. அது நேற்று கூட எங்கள் வீட்டில் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த ஆயில் நாங்கள் ரெடி பண்ணோம். பட் இந்த ஆயிலை பொறுத்த மட்டும் நான் சொல்கிறத விட அந்த மெயின் ப்ரிப்ரேஷன் பண்ண எங்கள் அம்மா சொன்னால் ப்ராப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் அம்மாவோடையே கூப்பிட்டு கேட்டுடலாமா? கண்டிப்பாக மேம். உங்களோட ஹேருக்கான சீக்ரெட் வந்து அம்மா கிட்டே இருக்குன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அவங்கள நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் முக்கியமாக இருக்கிற எல்லா டிப்ஸும் நீங்கள் கொஞ்சம் சொல்லிட்டீங்க. அப்போ அவங்க கிட்டேருந்து நம்ம இன்னும் நிறைய கேட்கணும்ல. கண்டிப்பாக அவங்க தான் மெயின் குருவே. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் டிப்ஸு ஹேர் மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கும் சேர்த்தியே கொடுப்பாங்க அவங்க. சூப்பர் கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இவங்க பேர் விஜய் சாமுண்டேஸ்வரி. என்னோட மேக்ஸிமம் ஹெல்த் அண்ட் ஹேர் எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம். மெயின் இந்த ஃபீல்டில் நான் இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம்.